குட் மார்னிங். இன்றைக்கி பீட்ரூட் சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு காமிச்சு தரேன். புளியை ஊற வச்சுக்கோங்க. பருப்பை நல்லா அலம்பிட்டு அரை மணிக்கூர் ஊற வைங்க. ஊறின பின்ன குக்கரில் 3 சத்தத்துக்கு வேக வச்சுங்க. பீட்ரூட் தோலை எடுத்துகிட்டு நறுக்கி வச்சுங்க. ஒரு குக்கரில் தேங்காய் எண்ணெய், கடுகு, வெந்தயம், மிளகா வத்தல், கருவேப்பிலையும் போட்டு தாளிச்சுங்கோ. கடுகு வெடிக்க ஆரம்பிக்கிறோன்னே புளி தண்ணியை விட்டுருங்கோ. இதில் பீட்ரூட், வெல்லம், பெருங்காயம், உப்பு போட்டு 2 சத்தத்துக்கு வேக வச்சுக்கோங்க. வேகிற சமயத்தில் ஒரு மிக்சியில் தேங்காய், கறிப்பொடியை போட்டு ஃபைனாக அரைச்சுங்கோ. குக்கர் திறந்த பின்ன திருப்பி அடுப்பை ஏற்றி வேக வச்ச பருப்பு, அரைச்ச மசாலா போட்டு கொதிக்க வச்சுங்கோ. சாம்பார் கொதிக்க ஆரம்பித்தோன்னே அடுப்பை அணைச்சிடுங்கோ. டேஸ்டி பீட்ரூட் சாம்பார் ரெடி. பிங்க் கலர் ஆனதுனால குழந்தைகளுக்கு எக்ஸைட்டிங்காக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி எப்படிங்க சொல்லுங்க. பாய்.